அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பல உணர்வுகளை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகிழ்ச்சிங்கிற ஒரு உணர்வு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மகிழ்ச்சிங்கிற விஷயம் நம்ம மூளை நமக்கு என்ன சிக்னலை தருதுன்னா, இது ஓரளவு பாதுகாப்பாக உன்னுடைய உடலுக்கு நன்மை தரக்கூடிய, உன்னுடைய மனதுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் இதை நீ மறுபடியும் செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை, செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை தருது. பார்த்தீங்கன்னா நம்ம நினைப்போம் மகிழ்ச்சிங்கிறது நம்ம சிரிச்சிட்டு இருக்கும் பொழுது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கிடையாது. நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது ஒரு விதமான என்டார்பின் துறக்குது, அதனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு வகையான மகிழ்ச்சிக்கு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடையும் பொழுது ஒரு விதமான மன திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்குது. நம்ம உறவு முறைகள், நம்ம குழந்தைங்களோட, நம்ம அப்பா அம்மாவோட, நம்மளுடைய நண்பர்களோட, நம்மளுடைய பெட்டராக, அதாவது நம்ம ஸ்பௌஸோட, மனைவியோட எல்லாம் அற்புதமாக அமையும் பொழுது அது ஒரு வகையான ஒரு மன நிறைவை தருது. அதுவும் ஒரு வகையான மன நிறைவை தருது. இந்த மாதிரி அதே மாதிரி சாப்பிடும்போது ஒரு நல்ல தரமான உணர்வை சாப்பிடும் பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி தருது. ஸோ இந்த மாதிரியான உணர்வுகள் உடற்பயிற்சி பண்ணி வலிக்கும் பொழுது கூட அது ஒரு மகிழ்ச்சியை தருது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ மகிழ்ச்சிங்கிறது என்னென்னா இதுதான். இது வேற, டோபமைன் ஸ்பைக் ரிலீஸ் வேற. அது பார்த்தீங்கன்னா அது மொபைல் அடிக்ஷன். அதை பற்றி வேற ஒரு நாளைக்கு பேசலாம்.